ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். மனுஷ உடம்பு, நம்ம மனித உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சுண்டைக்காய் சட்னி செய்ய போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? அதுக்கு தேவையான காய்கறிகளை அரிஞ்சு வச்சிருக்கேன். இஞ்சி, வெங்காயம், சுண்டைக்காய். இதை நல்லா அந்த காம்பை கிள்ளிட்டு தட்டிட்டு ஒரு 3 தடவை தண்ணியில அலசி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, வதக்கும் போது கொஞ்சம் புளி, உளுத்தம்பருப்பு சேர்ப்பேன், உப்பு. சுண்டைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம வயிற்று பகுதியில் இருக்க கழிவுகளெல்லாம் வெளியேற்றும். நம்ம குழம்புல போட்டு செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. என் பையன் கண்டிப்பா சாப்பிடவே மாட்டான், உப்பு எடுத்து ஓரமா வச்சிருவான். சரி, சுண்டைக்காய் சட்னியா பண்ணி கொடுத்தோடனே ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ், உங்களால் செய்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் முன்னாலே இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்துக்குமே இது நல்லது தான். வெல்கம் டு தனலட்சுமி வ்ளாக்ஸ் அண்ட் குக்கிங். சுண்டைக்காய் சட்னி சேர்த்து எப்படி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ஸுமே நல்லா குக் பண்ணுறீங்க, இல்லை லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களுமே ட்ரை பண்ணுங்க. எல்லாருடைய கட் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெள்ளை கலராக வரும். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் கட்டி பெருங்காயம். உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு, இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் செவந்துருச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும். நல்லா செவந்த பிறகு தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதாவது என் பையன் சொல்லுவான், அறுசுவையும் கலந்த சட்னி மாதிரி இருக்குமா, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னா. உண்மையிலுமே அந்த தேங்காயோட இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, இந்த புளி வைக்கிறோம், சுண்டைக்காவோட கொஞ்சம் துவர்ப்பு எல்லாம் சேர்த்து டேஸ்ட் நார்மல் சட்னியோட நல்லாயிருக்கும். தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய். வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சர். நெல்லிக்காய் சாப்பிட்டு எப்படி தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் தோற்கும் கசப்பும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கடைசி அந்த சுண்டைக்காவும் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் சொல்லிட்டே இருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உண்மையிலுமே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிருக்கேன். சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கொடுத்தாச்சு. கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ரெடி ஆயிடுச்சு. அறுசுவை சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.